ஹாய் திஸ் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விச்சிங் ஆஃப் ஐஸ், மயோக்கிமியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கண் அடிக்கடி துடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கண்டிஷன் பேர் தான் மயோக்கிமியா. இது யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக தூங்காதவங்களுக்கு இந்த கண் லைட்டாக துடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்லையோ டிப்ரெஷன்லேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே கண் லைட்டாக அடிக்கடி துடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஐ ஸ்ட்ரெயின் ஓவராக பண்ணுறாங்க இல்லையா, அதிக நேரம் மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, சிஸ்டம் முன்னாடி ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் வந்து ஐ ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே பார்த்திங்கன்னா வந்து கண் வந்து லைட்டாக துடிக்க ஆரம்பிக்கும். இது இல்லாமல் அளவுக்கு மீறி காஃபி, டீ சாப்பிட்றவங்களுக்குமே இந்த கண் துடிக்கும். நெக்ஸ்ட் ஆல்கஹால் கன்சப்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னாலுமே கண் வந்து அவங்களுக்கு நல்லா துடிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. இதுக்கெல்லாம் மெடிசனும் தேவையில்லை. ஜென்ரலாக நல்ல டீப் ஸ்லீப் 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. கண்ணுக்கு வந்து எந்த ஸ்ட்ரெயின் இல்லாமல் கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் வந்து கண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க. அண்ட் வந்து காஃபி, டீயை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலுமே போதும். இந்த கண் துடிக்கிறத நம்ம சரி பண்ணிட முடியும். ஸோ இதை நினச்சி பயப்பட வேண்டாம். இது எந்த ஒரு மெடிக்கல் அட்டென்ஷனும் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தேங்க்யூ.